ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது கூட்டுறவுத்துறை, அதாவது ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி பற்றி தான் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் ரொம்ப நாள், அதாவது பதவி ஆர்டர் வரும், அதாவது வேலைவாய்ப்பு ஆர்டர் வரும் 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 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் காசு கட்டினா மட்டும் தான் வேலையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் இந்த வேலைவாய்ப்புகள் தள்ளி போயிட்டே இருக்குதுங்க. பட் அவ்வளோதான், இன்னும் ஓரிரு தினங்களில் இந்த வேலைவாய்ப்புகள் வந்துருங்க. இது ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது பிப்ரவரி 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்புகள் வெளியாகும், ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைனில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எந்த ஒரு ஆர்டருமே வெளியாகலை. பட் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க தகவல் படி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உதவி மையத்திலேருந்து கிடைக்கப்பட்ட தகவல் என்னன்னு பார்த்திங்கன்னா, இன்னும் ஓரிரு தினங்கள், அதாவது நாளை மறுநாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புகள் வந்து உருவாகிடும். அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ முழுக்க முழுக்க உண்மையான தகவல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து கோவை, சேலம், ஈரோடு, சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பணி அமர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாளையில இல்லை மறுநாள் உங்கள் மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணி வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கெல்லாம் முழுமையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி தள்ளி போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப பணிச்சுமை அதிகமாக இருக்குங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் 2 கடையில் 3 கடை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய நிலை இருந்ததுங்க. விற்பனையாளர் மட்டும் கட்டினார். ஒரு சில இடத்துல விற்பனையாளர் மட்டும் யூஸ் பண்ண வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் தவிக்கணும். இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை மூலமாக பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கோரிக்கைகளை முன் வச்சு இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் நியூவாக அப்பாயின்மெண்ட் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கூட்டுறவுத்துறை சார்பதிவாளர் அவர்கள். இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி மையத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட தகவலுங்க. இது 100% இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைடுலேருந்து அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை நடந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேலையோட ஆர்டர் வந்துருங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் மாவட்டத்துலேயும் இந்த வேலைவாய்ப்புகள் வந்து ஆர்டர் வந்துருங்க. நீங்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சான்றிதழ்கள் எல்லாம் சரிபார்ப்புக்கு ரெடியாக எடுத்து வச்சுக்கினா மட்டும்தாங்க உங்களோட அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டைமில் வெளியே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி மையத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட அஃபிஷியலான நியூஸுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விற்பனையாளர் மற்றும் கட்டணருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புகள் இன்னும் ஓரிரு தினங்களில் வந்து வந்துருங்க. உங்கள் வீடு தேடி வந்துடுங்க. உங்களோட வேலைவாய்ப்புகள் மெரிட் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டுருவாங்க. நீங்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆவணங்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ்கள் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுங்க. இல்லைன்னா வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத போயிடுங்க. நீங்கள் அடுத்த மாதம் வேலைக்கு போகிற ஒரு விற்பனையாளர் இல்லை கட்டணராக இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க.